வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷை பற்றி பார்ப்போம். அதாவது கத்திரிக்காயில் செய்கிறது. பெரிய கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய கத்திரிக்காயில் எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிடணும், நல்லா தீயில் வாட்டிடணும். ஃபுல்லாக நல்லா வாட்டி அதை அப்புறம் அதெல்லாம் மசிஞ்சிடணும். நல்லா தீயில் ஃபுல்லாக வாட்டிடணும். அது நல்லா பெரிய கத்திரிக்காய் வந்தால் நல்லாயிருக்கும், சிறுசு கிடையாது, நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள். அது நல்லா தீயில் ஃபுல்லாக வாட்டி அதை நல்லா மசிஞ்சிடணும். மசிஞ்சு அதுக்கு அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தாளிச்சிட்டு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ண பிறகு அது நல்லா வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் இந்த மசிஞ்ச கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், மசிஞ்ச கத்திரிக்காயை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் கெட்டியாக, ரொம்பையும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மசிஞ்சு அதை நல்லா வேக விட்டுருணும். வேக விட்டுட்டு தொக்கு மாதிரி ஆயிடும். அது பார்த்திங்கன்னா லைட்டு புளிப்பு, தேவையான புளிப்பு போட்டுருங்க. புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இது வடநாட்டு ஸ்டைல். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இங்கே செய்யக்கூடிய வசதி கிடையாது எதுவும், இல்லைன்னா நான் இங்கே செஞ்சு காமிச்சிடுவேன் உங்களுக்கு. அதை செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம். அதை தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்லாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.